தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 நாள். தமிழ்நாட்டோட எந்த பகுதிக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுல இருந்து கண்டிப்பா யாருமே தப்பிச்சிருக்க முடியாது. சரி, ரோட்ல தான் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் நடக்குது அப்படின்னு போன் எடுத்து பார்த்தோம்னா போன்லயும் அதே தான் நடக்குது. நான் ஏற்கனவே என்னோட முதல் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த டைம் எலெக்ஷன்ல சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இது வரைக்கும் பொலிட்டிக்கல் கான்டென்ட்டே பண்ணாத நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சராக பார்க்கப்படக்கூடியவங்க எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த கட்சிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது மூலயமா கண்டிப்பாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய டார்கெட்டட் ஓட்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. இது மூலயமா ஒரு மிகப்பெரிய புரிதல், அரசியல் புரிதல் வந்திருக்கும், அரசியலே பார்க்காதவங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு வழியா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லாம் நேத்தோடு முடிஞ்சு போச்சு. அதோட இந்த அரசியல் கட்சிகளோட வேலையும் ஓரளவுக்கு நேத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அடுத்து நாளைக்கு எலெக்ஷன். ஓட்டர்ஸான நமக்கு மட்டும்தான் வேலை இருக்கு, ஓட்டு போடணும். இதில் எல்லாருமே நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க, யாருக்கு ஓட்டு போடணுன்றதை கூட டிசைட் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு நான் ஏன் ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றம் வந்துட்டு போகுது, கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை யார் கொடுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்பவுமே ஒரு தரப்பு மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்க வெங்கட். இது அரசியல் அறிவும் பொலிட்டிக்கல் சீரிஸ் உடைய கடைசி எபிசோட், இந்த எலெக்ஷனோட கடைசி எபிசோட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம், ஒரு ஓட்டுனால என்ன மாதிரி மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் எதுக்காக, இந்த எலெக்ஷனோட ப்ராசஸ் பற்றி ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். ஒருவேளை இந்த எலெக்ஷனோட ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த 2 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எலெக்ஷனுடைய கோர் ப்ராசஸ் பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறது தான். இந்தியா முழுக்க 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 39 தொகுதிகள் இருக்கு. பாண்டிச்சேரியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 40 தொகுதிகள் இருக்கு. இந்த 543 தொகுதிகளில் ஜெயிச்சு வரக்கூடிய எம்பிகள், அந்த எம்பிகள்ல பெரும்பான்மை ஆதரவு எந்த எம்பிக்கு இருக்கோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்போ நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நேஷனல் லெவல்ல பார்க்கணும். நேஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 கூட்டணிகள் வந்து மேஜர் கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்த என்டிஏ கூட்டணி. அதே போல இந்த பக்கம் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், திமுக, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இது ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கூட்டணிக்குள்ளதான் போட்டி. இதுல என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளா இருக்காங்க. ஸோ இந்த 2 கட்சி, 2 அலையன்ஸ், 2 கூட்டணிக்கு இடையில தான் இப்போ போட்டி. இந்த கூட்டணிகளில் வந்து பிற மாநில கட்சிகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இந்த 2 கூட்டணியில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதான் போட்டியே நடக்கும். இப்போ இது இந்திய லெவல்ல பார்த்தோம்னா 2 முனை போட்டி. இதுல யாரு வந்து அதிகமான பெரும்பான்மையான உறுப்பினர்களை வாங்குறாங்களோ அவங்கள இருந்து ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரா பிரதமர் மோடி தான் இருப்பாரு அப்படின்றத ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் அறிவிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது தேசிய லெவலில் பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஸ்டேட் லெவலில், தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். திமுக ஏற்கனவே 2019, 2021 என்ன கூட்டணி வச்சிருந்தாங்களோ அதே கூட்டணி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி தனியா இருக்கு, பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு, நாம் தமிழர் எப்பவும் போல தனிச்சு நின்று அவங்களோட தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்படிதாங்க இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. இப்போ விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஒரு ஓட்டுல என்ன வேல்யூ இருக்க போகுது, என்ன மாற்றம் நடந்துட போகுது, நான் யாருக்கு ஓட்டு போட்டா அவங்க வந்து ஊழல் இல்லாம ஆட்சி கொடுத்துருவாங்களா, கரப்ஷன் இல்லாம ஆட்சி, கொள்ளை கடிக்காம ஆட்சி பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு தரப்பு மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு தரப்பு வந்து நான் வேலை இருக்குங்க, வேலை இல்லாதவங்க தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னும் சில பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு சில கணக்கு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடியது வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா அவங்களுக்கு தான் ஓட் ஷேரிங் வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் ஓரளவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டிங் இது வரைக்கும் போலாகியிருக்கு, அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்ற டேட்டாஸையும், யார் ஓட்டு போட மாட்டாங்க, ஏன் போட மாட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக இதை மட்டும் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் பிரதானமாக இருக்கு அப்படின்னா ஒரு கட்சிக்கிட்ட ஒரு 30% வாக்கு வங்கி இருக்கு.
இன்னொரு கட்சிக்கிட்டையும் ஒரு 30% ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னா இந்த 2 கட்சிகளும் சேர்த்து 60% ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல இது வரைக்கும் 70% தான் ஓட்டு போலாகி இருக்கு. இதுதான் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 70%த்துல சென்னை மாதிரியான நகர்ப்புறங்கள்ல 50லேருந்து 52, 55 தான் ஓட்டிங் போலாகுது. அதிகம் படித்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை மாதிரியான நகர்ப்பகுதிகளில் தான் ஓட்டு ரொம்ப கம்மியா போலாகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் ஓவராலா 70% வாக்கு பதிவாகிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கு 30% ஓட்டு போகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 10% தான் நடுநிலை வாக்காளர்கள். அதாவது எந்த கட்சி சார்பு நிலை இல்லாம ஓட் போடக்கூடியவங்க ஒரு 10% தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களே. அந்த 10% இருக்கவங்க தான் யார் முதலமைச்சர் ஆகணும், யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்கவங்க அந்த நடுநிலை வாக்காளர்கள் தான். அவங்க தான் யாருடைய ஆட்சியில் நம்ம இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றவங்களா இருப்பாங்க. யார் ஆட்சி பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய நடுநிலை வாக்காளர்களை 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று சாமானிய மக்கள், இன்னொன்று கொஞ்சம் உயர்தரப்பு மக்கள், அதாவது பணக்காரங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த 2 தரப்புல சாமானிய மக்கள் தங்களுக்கு எப்படியாவது ஒரு மாற்றம் நடந்துடாதா, அரசியல் மூலயமா எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த எலெக்ஷன் மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷனா யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற டிஸ்கஷன்ல இருப்பாங்க. ஓட்டு அதிகமான அளவில் போடுறவங்க சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக எலெக்ஷன் மேலே ஆர்வம் இருப்பாங்க. இதில் இன்னொரு தரப்பு மக்கள் இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா படித்து கொஞ்சம் வெல் செட்டில்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருசாக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஓட்டு போடுறதுல என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சிய மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க தான் பெரும்பாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க பண்ணுற அந்த அலட்சியம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 65லேருந்து 70% ஓட்டிங் நடக்குது, ஒரு 30% பேர் ஓட்டு போடவே இல்லை. இதனால பெரும்பான்மை மக்கள் ஆதரவில்லாத ஒரு தலைவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. உங்கள் ஓட்டு நீங்கள் வேல்யூ பண்ணாமல் நீங்கள் அலட்சியம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவில்லாத தலைவருக்கு கீழே இந்த நாட்டு மக்கள் ஆளப்படுவாங்க. இந்த அளவுக்கு வேல்யூவான அவங்க ஓட்டை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இந்த நாட்டை ஆள்றாரு அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ காஸ்ட் யுவர் ஓட், வேல்யூ யுவர் ஓட். வழக்கமாக நடக்கிற அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸை விட ரொம்ப அதிகமாக இந்த டைம் சோஷியல் மீடியாவில் தான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அதிகமாக நடந்திருக்கு. அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸை சோஷியல் மீடியா மூலயமா நிறைய பேர் செட் பண்ணியிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளுடைய அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே போய் சேர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், எல்லா சேனல்களையும் எல்லா பொலிட்டிஷியனும் அவங்களுடைய கருத்துக்களை பேசியிருக்காங்க. இது வரைக்கும் பொலிட்டிக்கல் கான்டென்ட்ஸ் பண்ணாத நிறைய யூடியூபர்ஸ், அதாவது லைக் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற ஃபுட் ரிவ்யூவர்ஸ், ட்ராவல் விளாகர்ஸ், பிஸ்னஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு 30 நாளில் பொலிட்டிக்கல் கான்டென்ட் பண்ணாங்க. அது மூலயமா நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இது அடுத்துதான் நம்ம பண்ண வேண்டியது ஓட் போடுறது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ நாளைக்கு உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள். வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஈவினிங் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியம் பண்ணாமல் யங்ஸ்டர்ஸ்லாம் காலையிலே போய் போட்டுருங்க. வயசானவங்களா இருந்தாங்கன்னா ஈவினிங் போய் போடுங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வீடு தேடி உங்ககிட்ட ஓட்டு கேட்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை தேடி வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டிபேட்டபிள், விவாதத்துக்கு உரியது தான். இருந்தாலும் அந்த அரசியல் கட்சி தலைவர்களிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 30 நாள் ஒரு பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்கு, பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 4 முனை போட்டி தமிழகத்தில் நடக்குது அப்படின்னா இந்த 4 கட்சிகளுடைய தலைவர்களும் 30 நாளும் ரோட் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுடைய பேட்டிகள் இருக்கும். இப்போ அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தூங்காமல் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்காக நம்ம பார்க்க முடியுது. இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரமே கிடைக்குது. அதில் பணம் செலவு பண்ணுறாங்க, எல்லாம் தாண்டி இது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம லேர்ன் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.